திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 13 அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். குறள் எண் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடக்கம் ஒருவனை மிக உயர்த்தி தேவ அருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினு அங்கில்லை உயிர்க்கு. குறள் எண் 122. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். குறள் எண் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். அறிய வேண்டியவற்றை அறிந்து அதன்படி அடக்கத்தை மேற்கொண்டால் அந்த அடக்கம் அமைந்துள்ள அளவுக்கு தக்க சிறப்பை அது கட்டாயம் தரும். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. குறள் எண் 124. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது. தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒடுங்குவதுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. குறள் எண் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவு உடையவராக ஒழுகுதல் எல்லாருக்கும் ஒப்ப நல்லது என்றாலும் அந்த எல்லாருள்ளும் செல்வம் உடையார்க்கே அது மற்றொரு செல்வமாம் சிறப்பினை தரும். ஒருமையுள்ளாமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. குறள் எண் 126. பொறுமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவன் இருப்பானேயானால் அவனுக்கு பல பிறப்பிலும் அது காப்பாகும் சிறப்புடையதாகும். குறள் எண் 127. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு. ஒருவன் எவற்றை காக்காவிட்டாலும் நாவினை காப்பாற்ற வேண்டும். அப்படி காக்காவிட்டால் சொல் குற்றம் பட்டு வருந்துவார்கள்.
ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். குறள் எண் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். தீய சொற்களின் பொருளால் விளைகின்ற தீமை ஒன்றே ஆயினும் ஒருவனிடம் இருக்குமேயானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போய்விடும். தீயினாற் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினாற் சுட்டவடு. குறள் எண் 129. தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடுகின்ற வடு என்றுமே மாறாது, ஆறாது. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் உடைந்து. குறள் எண் 130. கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. சினம் தோன்றாமல் காத்து கல்விகற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அல்லது சிறப்பினை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்து கொண்டிருக்கும்